ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டினா என்ன, ஒரு வெப்சைட்டில் ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது, அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டியை ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஹோஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு யூசர் ஒரு சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது யூசர் சைட்லேருந்து அந்த சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் போகும். ஸோ சர்வர்கிட்டேருந்து அந்த பர்டிகுலர் யூசருக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இப்படி யூசர்கிட்டேருந்து போகிற ரெக்வஸ்ட் சர்வர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, இந்த ஹோஸ்ட்டோட வேல்யூவை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ எங்கள் ஹோஸ்ட்டோட வேல்யூ என்னென்னா www.google.comன்றது ஒரு ஹோஸ்ட்டு. ஸோ அந்த வேல்யூவை அந்த சர்வர் அடிப்படையாக வச்சு இந்த ரெக்வஸ்ட்டு தான் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் ஐடென்டிஃபை பண்ணி ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸை அந்த பர்டிகுலர் யூசருக்கு சென்ட் பண்ணும். ஸோ காமனாக கம்யூனிகேஷன் யூசருக்கும் சர்வருக்கும் இப்படி தான் நடக்கும். இப்போ உங்களுக்கு ஹோஸ்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த ஹோஸ்ட் நம்ம பார்த்தோம்ல, அதில் ஒரு வேல்யூ இருக்கும், www.google.com அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதை வச்சு தான் அந்த சர்வர் என்ன பண்ணுன்னா ஐடென்டிஃபை பண்ணும், இந்த ஹோஸ்ட்லேருந்து தான் நம்மளுக்கு ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம அந்த ஹோஸ்ட்டோட வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ www.google.comன்றத www.attacker.com அப்படின்னா ஒரு மலிசியஸ் ஸ்கிரிப்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஹோஸ்ட்டில் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் சர்வர் என்ன பண்ணணும்னா யூசர் கொடுக்குற இன்புட், அதாவது ஹோஸ்ட்டை ப்ராப்பராக வேலிடேட் பண்ணணும். ஸோ வேலிடேட் அப்படி பண்ணாமல் நான் என்ன ஹோஸ்ட்டு கொடுக்குறேன்னா, இப்போ www.google.comக்கு பதிலாக www.attacker.com அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹெட்டரில் ஒரு வேல்யூ இன்ஜெக்ட் பண்ணி சர்வருக்கு அனுப்பும் போது ஸோ அதை டெர்மினேட் பண்ணிடணும். ஆக்சுவலி அந்த ரெக்வஸ்ட்டை டெர்மினேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாமல் அதுக்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்ததுன்னா, ஸோ நான் கொடுத்த ஹோஸ்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிருந்ததுன்னா அந்த பேஜ், ஸோ அங்கே தான் இந்த ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே பர்ஃபெக்டாக புரியும். இந்த ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுனா வெரி சிம்பிள் தான். அதாவது அந்த ஹோஸ்ட்டோட ஹெடரோட வேல்யூ அந்த சர்வர் ப்ராப்பராக வேலிடேட் பண்ணாலே ஸோ இந்த ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டிலேருந்து நம்மளுடைய வெப்சைட்டோ சரி ஈஸியாக நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராக்டிக்கலாக போர்ட் சுகரில் ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் பைபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப் இருக்குது. ஸோ இந்த லேபை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஹோஸ்ட் ஹெடரை பைபாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயே ஆக்சுவலி இதுலேயே ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன்னா என்ன, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, அதனோட இம்பேக்ட் என்ன, ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்யூஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி போய் கண்டுபிடிக்கணும், என்னென்ன மெத்தட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த லேபை ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா எனக்கு இதுமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம யூஆர்எல்லை வாட்ச் பண்ணணும். யூஆர்எல் எதாவது பராமீட்டர் பாஸ் ஆகுதா, ஸோ இல்லைனா வேல்யூஸ் எதனா நம்ம லாகின் டீட்டெயில்ஸோட வேல்யூஸ் எதனா யூஆர்எல்ல பாஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த டார்கெட்டில் இந்த ஹோஸ்ட்டை நான் செட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா என்னுடைய பப் ஷூட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹோஸ்ட் ஹெடரை நம்ம பைபாஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்ஸ் டார்கெட்டை செட் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன பாக்ஸி ப்ராக்ஸி நான் ஆன் பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு அந்த பேஜை ஒன்ஸ் நான் என்ன பண்ணேன்னா ரெஃப்ரெஷ் பண்ண உடனே ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ரெக்வஸ்ட் என்னுடைய பப் ஷூட்டில் எனக்கு கேப்சர் ஆகுது. ஸோ நான் என்ன பப் ஷூட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே எல்லா ரெக்வஸ்ட்டும் வருது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த கெட் ரெக்வஸ்ட்டை என்ன பண்ணுறேன்னா என்னுடைய இன்டூ டேபுக்கு சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சென்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா
சொல்யூஷன் போய் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, அந்த ரெக்வஸ்ட்டை வந்து நீ வந்து கேப்சர் பண்ணு. கேப்சர் பண்ணிவிட்டு அது இன்ட்ரூடரில் வந்து சென்ட் பண்ணி பாரு. உனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பேஸ் பண்ணியே வந்து பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அதை கேப்சர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் சென்ட் பண்ண உடனே எனக்கு 200 ஓகே அப்படின்ற ஸ்டேட்டஸ் கோடு தான் வந்திருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா, இதை மறுபடியும் வந்து பார்க்குறேன். ஸோ என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ப்ரௌசரில் வந்து robot.txt admin.txt அப்படின்னு வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி பாரு. சேஞ்ச் பண்ணி சர்வருக்கு வந்து அனுப்பு. என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, robot.txt அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, இது வந்து அட்மினுக்கு மட்டும்தான் இந்த பேஜ் வந்து ஆக்சசபிள். அதாவது வந்து உங்களுக்கு வந்து அலோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நான் என்ன பண்ணேன்னா, உடனே வந்து robot.txtக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா, அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுதுன்னா, அட்மின் இன்டர்ஃபேஸ் ஒன்லி அவைலபிள் த லோக்கல் யூசர், அதாவது லோக்கல் ஹோஸ்ட் யூசருக்கு மட்டும்தான் வந்து அட்மின் பேஜை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த அட்மின் இருக்குல்ல, அது வந்து ஒரு கெட்டில் வந்து பாஸ் ஆகிற ஒரு ரெக்வஸ்ட்டு. ஸோ நான் என்ன கெட் மெத்தடில் பாஸ் ஆகிற ஒரு ரெக்வஸ்ட்டு. நான் என்ன பண்ணேன்னா, இந்த அட்மின் இருக்குல்ல, ஸோ அந்த ரெக்வஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, பப் ஷூட்டில் வந்து நான் என்ன பண்ணேன்னா கேப்சர் பண்ண போகிறேன். ஸோ ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து வந்திருக்கும். நம்ம ஏன்னா வந்து டார்கெட்டில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு வந்திருக்கும். நான் வந்து என்னுடைய ஹெச்டிடிபி ஹிஸ்ட்ரியில் போயிட்டு அந்த ரெக்வஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா சென்ட் பண்ணுறேன். அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 421 அன்ஆத்தரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய ஸ்டேட்டஸ் கோடு வந்து வருது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த சொல்யூஷனில் போய் பார்க்கலாம். சென்ட் த ரெக்வஸ்ட் இன் பப் ரிப்பீட்டரு. ஸோ பப் ரிப்பீட்டர் சேஞ்ச் த ஹோஸ்ட் ஹெடர். ஸோ என்ன பண்ணேன், இங்கே வந்து ஹோஸ்ட்டுக்கு பதிலாக நான் என்ன அதாவது வந்து டிஃபால்ட்டாக அதுலேயே வந்து ஒரு ஹோஸ்ட் இருக்குது. ஸோ இதுதான் அதனுடைய வந்து மெயின் ஹோஸ்ட்டு. நம்ம சொன்னல ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அங்கே சொல்லிட்டு பார்த்தோம்ல, இந்த அட்மினுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட்டு தான் வந்து அலோவ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நான் இதை வந்து கொடுத்தோன்னே எனக்கு 200 ஓகே வந்துடுது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சேஞ்ச் த ரெக்வஸ்ட் இன்ட்டு கெட்டில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, அட்மின் டெலிட் யூசர், அதாவது கேர்லெஸோட யூசர் அவருடைய பாஸ்வேர்டை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா டெலீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே அட்மினுக்கு பக்கத்தில் ஸோ அங்கே காப்பி பண்ணதை நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட்டு பண்ணுறேன். ஸோ இது பேஸ்ட்டு பண்ணி நம்ம ஒன்ஸ் சென்டு கொடுத்தோன்னா ஆக்சுவலி நம்ம லேப் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இதில் என்னென்னா, டிஃபால்ட்டாக அதிலேயே வந்து ஒரு ஹோஸ்ட் இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற வேறு ஒரு ஹோஸ்ட்டோட வேல்யூ நம்ம வந்து மாற்றிருக்கிறோம். ஸோ மாற்றின உடனே என்ன ஆகுதுன்னா, எனக்கு 200 வந்தது. ஸோ இப்போ வந்து வேறு ஒரு பேஜுக்கு வந்து எனக்கு வந்து 301 ஸ்டேட்டஸ் கோடு வந்து மூவ் ஆகிடுச்சு அந்த பேஜுக்கு. ஸோ ஆக்சுவலி இதுதான் வந்து ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன். ஸோ நான் வந்து ஒரு வேல்யூ கொடுத்தேன்ல லோக்கல் ஹோஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து அந்த ரெக்வஸ்ட் வந்து பேட் ரெக்வஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கோடு தான் வரணும். ஆனால் ஆக்சுவலி இங்கே என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து 200 ஓகேன்னு வந்தது. ஸோ இது போல் ரியல் டைமில் நம்ம வந்து இது போல் வந்து ஹோஸ்ட்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது பேட் ரெக்வஸ்ட்னு வரணும். ஸோ அப்படி வராமல் 200 ஓகே 301 வந்துச்சுன்னா, இந்த வெப்சைட்டில் வந்து ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிடலாம். ஸோ இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அட்டாக்கர் வந்து எந்த வெப்சைட்டுக்கெலாம் வந்து யூசரை வந்து ரீடைரக்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரோ, ஸோ அந்த எல்லா வெப்சைட்டுக்குமே அட்டாக்கர் வந்து யூசரை வந்து ரீடைரக்ட் பண்ண வச்சு யூசரோட இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஸ்டீல் பண்ணிடலாம். இது வந்து ஒரு மீடியம் லெவல் பக் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பவுண்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் ஹெடர் இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டினா என்ன, ஹோஸ்ட்னா என்ன, அதை எப்படி வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபை வச்சு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி டவுட்ஸை கேளுங்க. அப்படின்னா யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். So thank you for watching in this video guys.